ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, "பிரமாண்டி ஜெனிசான்ற" ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படம். இந்த படம் 2024 தான் ரிலீஸ் பண்றாங்க. இது ஒரு தாறுமாறான ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி. வாங்க படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லுங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோயினோட அம்மாவ காட்டுறாங்க. இவங்க இப்போ ஒரு பிணவறையில இருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல செத்து போறவங்களோட பிணத்தெல்லாம் கழுவுறது தான் அவங்களோட வேலை. இந்த வேலையில நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா, நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைய செய்வா. அப்படி இவங்க ஒரு பிணத்த கழுவிட்டு இருக்கும்போது தான், இந்த பிணத்தோட கண்ண பார்த்தா, அந்த கண் ஃபுல்லா புழு அரிச்சிருக்கு. இத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வாந்தி வர மாரி ஆயிருது. ஆனா, நம்ம ஹீரோயினோட அம்மா தான், "பரவால்லம்மா, போக போக இதெல்லாம் பழகிரும். கத்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த பிணத்த கழுவுறா. அப்படியே இவங்க கழுவிட்டு இருக்கும்போதே, அந்த பிணத்தோட கண்ணும் படார்னு கண்ணு முழிக்குது. அப்படியே நம்ம படத்தோட டைட்டிலும் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சீன கட் பண்ணா, அடுத்த நாள் நம்ம ஊர்லலாம் எப்படி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா டன்னூர் அடிச்சு சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த ஊர்லயும் ஒருத்தன் மைக்க புடிச்சு என்ன பேசிட்டு இருக்கான்னா, "நம்ம இடா ரேடியோட பேரனுக்கு சுன்னத் பண்ண போறோம். அதனால எல்லாரும் வந்துருங்க" அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றான். இந்த இடான்ற லேடி ஊர்லயே கொஞ்சம் பெரிய பணக்காரங்க. அப்போ அந்த ஃபங்ஷனுக்கு வந்த சில பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த குட்டி பையனோட அம்மா இவன் சின்ன வயசா இருக்கும்போதே இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்களாம். அவங்க இப்போ வரைக்கும் என்ன ஆனாங்க, எங்கெங்க இருக்காங்க, எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இருந்து இங்க இடான்ற லேடி தான் இவங்க பேரன எடுத்து வளர்த்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம ஊர்லலாம் ஏதோ ஒரு ஃபங்ஷன்னா வேஷம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த மாரி இங்கேயும் டான்ஸ் ஆடுறாங்க. இத பார்த்தா இந்த இடா லேடிக்கு ஏதோ ஆகுது. இவங்க உடனே பயந்து போய் வீட்டுக்குள்ள பதட்டமா போறாங்க. இத பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கும் ஏதோ தப்பா இருக்கு. இவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்த்தா இந்த இடாலியோட வீட்டு கூரையில ஒரே ஓட்டையா இருக்கு. அது அந்த அம்மா ஒரு மாரி பயந்து போய் பார்க்க, அதே நம்ம ஹீரோயின் அம்மாவும் பார்க்குறாங்க. அப்போ கரெக்ட்டா அந்த ஃபங்ஷனும் நல்லபடியா முடியுது. அப்போ வந்தவங்கலாம் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோனோட அம்மாவும் இங்க இடாலிய கட்டி பிடிச்சிட்டு போறாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்துட்டா, அவங்க அம்மாவ கூட்டு போறதுக்கு. அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டே போகும்போது, இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அண்ணா வந்து அவனும் ஜாயின் பண்ணிக்கிறான். அப்படியே இவங்க 3 பேரும் பேசிட்டே போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அண்ணன் இந்த ஊர்ல ஏதாவது பிளம்பிங் ஒர்க், எலக்ட்ரீஷியன் ஒர்க் இல்ல மத்தவங்களோட வீட்டு ஓடு உடைஞ்சு போச்சுன்னா அத மாத்துறது, இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கான். அப்போ இவனும் "எனக்கு வேலை வந்துருச்சும்மா, நானும் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிடுறான். அந்த நைட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவும் வீட்ல நைட்டு தொழுதுட்டு இருக்காங்க. அப்படி இவங்க தொழுதுட்டு இருக்கும்போதே, இவங்க வீட்டு ஜன்னல் கிட்ட ஏதோ டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்குது. இவங்க அத கண்டுக்காம மறுபடியும் பிரேயர் பண்றாங்க. அப்ப திரும்பியும் அந்த டொக்கு டொக்குன்னு சத்தம் திருப்பியும் கேட்குது. இவங்க என்னடா இது சத்தம்னு சொல்லிட்டு ஜன்னல் கிட்ட போய் பார்த்தா எதுவுமே இல்ல. இவங்க மறுபடியும் வந்துட்டு பிரேயர் பண்றாங்க. அப்படி பிரேயர் பண்றபோது பாருங்க, இவங்க பின்னாடி ஒரு கொடூரமான உருவம் இவங்க கூடயே சேர்ந்து பிரேயர் பண்ணிட்டுருக்கு. அப்போ இது நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கும் தெரியுது. இவங்க பின்னாடி திரும்பி பார்க்காம பிரேயர் பண்றாங்க. அப்போ கரெக்ட்டா பின்னாடி ஏதோ படார்னு ஒரு கை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோட அம்மாவ பயமுறுத்துறதுக்காக வந்திருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயின், "அம்மா என்ன ஒருத்தங்க மேக்கப் போட கூப்பிட்டுருக்காங்க. நான் போயிட்டு வரட்டான்னு?" கேட்குறா. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. நம்ம ஹீரோயின் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு தான் இவளோட ஆசையே. ஆனா அவங்க அம்மா ஒத்துக்காதனால தான் இவ பனவேலோட வேலைக்கு வந்திருப்பா. அப்படியே நம்ம ஹீரோயினோட அம்மா மொறச்சு பார்க்குறாங்க. இவ கோவத்துல, "நான் எங்கேயுமே போகல விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவ போறா. அப்போ நம்ம ஹீரோனோட அம்மாவும் வந்துட்டு, "உனக்கு ஏன் இந்த வேலை பிடிக்கல? பரம்பரை பரம்பரையா நாம தான் இந்த வேலைய பார்த்துட்டுருக்கோம்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் கோவத்துல, "எனக்கும் அண்ணன் ஆரிஃப் மாரிலாம் இருக்கணும்னு தோணாதா? ஜாலியா இருக்கணும்னு தோணாதா? ஏன் என்ன இந்த வேலைய பார்க்க சொல்றீங்க? எனக்கு இந்த வேலை புடிக்கல" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்போ டேபிள் மேல சாப்பாடு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோனோட அம்மாவும் அந்த சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட எடுத்தா, அந்த சாப்பாடு கெட்டு போய் ஒரே புழுவா இருக்கு. இத பார்த்து நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கும் ஏதோ மனசுல ஏதோ தப்பா பட்டுருக்கு. உடனே அவசர அவசரமா, "லீலா நீ வீட்லயே இரு. வீட்ட விட்டு வெளிய வராத. யாரும் உள்ளயும் விடாத" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே வந்துர்றேன்னு" சொல்லிட்டு வீட்ட விட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோனும், "எங்கம்மா போறீங்க? சொல்லிட்டு போங்கம்மா, சொல்லிட்டு போங்கம்மான்னு" கேட்குறா. ஆனா நம்ம ஹீரோனோட அம்மா எதுவுமே சொல்லாம வெளில கிளம்புறாங்க. அப்படி கரெக்ட்டா கிளம்பும்போது, அந்த மைக்ல என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, "காலையில இங்க இறால் பார்த்தோம்ல, அவங்க இப்போ செத்து போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இத கேட்டு நம்ம ஹீரோனும் ஷாக் ஆகுறா, நம்ம ஹீரோனோட அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க. அப்படியே எங்க அம்மா அவசர அவசரமா அந்த இறந்து போன லேடி இடாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா, அவ ரத்த வெள்ளத்துல கொடூரமா செத்து கிடக்குறா. இத பார்த்து ஷாக் ஆன நம்ம ஹீரோனோட அம்மாவும் மந்திரம்லாம் சொல்லிட்டு, "இவங்களோட பாடிய நானே கழுவுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. அப்படியே சீன கட் பண்ணா, நம்ம ஹீரோயின வீட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சரி தூங்கலாமேன்னு சொல்லிட்டு பெட்ல படுத்திருக்கா.
அப்படி இவ படுத்திருக்கும்போது, இவங்க வீட்டோட ரூஃப்ல ஏதோ ஜங்கு ஜங்குன்னு சத்தம் கேட்குது. இது என்னடா இது மொட்டை மாடியில யாரோ நடக்கிற மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரூஃபயே பார்க்குறா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, படார்ன்னு அந்த ரூஃப் உடைஞ்சு கீழ விழுந்துருது. அப்போ கரெக்ட்டா நம்ம ஹீரோனோட அண்ணனும் வீட்டுக்கு வந்துடுறான். இவனும் வந்து பார்க்குறான். சரின்னு சொல்லிட்டு அந்த மழையிலேயே இவனும் மேலே போயிட்டு இந்த ரூஃபை சரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோயினும் மழை தண்ணி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்திரத்துல வச்சு அந்த மழை தண்ணி பிடிச்சிட்டு இருக்கா. இவங்க இப்படி வீட்டை சரி பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இறந்து போன இடாலியோட வீட்டுக்கு போன நம்ம அம்மாவும் திரும்பி வந்துடுறாங்க. ஆனா, அவங்க வரும்போது நார்மலா இல்ல. அவங்க வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. படிக்கட்டுல வந்துட்டு மயங்கி கீழ விழுந்துடுறாங்க. அத பார்த்து நம்ம ஹீரோயினும், நம்ம ஹீரோனோட அண்ணனும், "என்னம்மாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு கைத்தாங்கலாம் கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள பெட்ல படுக்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும், "நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா. நான் போயிட்டு துணி துவைச்சுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வெளியில போறா. ஆனா, நம்ம ஹீரோனோட அம்மா ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா, இந்த அம்மா ரெஸ்ட் எடுக்காம வெளியில எங்கேயோ நடந்து போறாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோயினும், "இவங்க ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னோம். இப்ப எங்க நடந்து போறாங்கன்னு" சொல்லிட்டு இவளும் பின்னாடியே பார்க்குறா. அப்படி பார்த்தா அவங்க தீக்குச்சி வச்சு எதையோ பத்திட்டு இருக்காங்க. "என்னம்மா பண்றீங்க? அவங்கள ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்டா, அவங்க பைக்குள்ள இருந்து ஒரு துணி எடுக்குறாங்க. "என்னம்மா அது துணின்னு?" கேட்டா, "இறந்து போன இடாலியோட துணி" அப்படின்றாங்க. அந்த துணிய பார்த்தாவே தெரியுது ரொம்ப ரத்தக்கறையா இருக்கு. இத பார்த்து பயந்து போன ஹீரோயினும், "இடாலிக்கு என்னதான் ஆச்சு? எப்படி இறந்தாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனா நம்ம ஹீரோனோட அம்மா அதுக்கு பதில் சொல்லாம, நம்ம ஹீரோனுக்கு ஒரு அட்வைஸ் தராங்க. அது என்னன்னா, "நீ எப்ப பிணங்கள கழுவுனாலும் அவங்களோட துணிய நீ எரிச்சிரு. அத நீ கூடவே வச்சிருக்காத. அப்படி வச்சிருந்தா ஆத்மாக்கள் உன்ன பின்தொடரும்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு நம்ம ஹீரோயினும், "சரிம்மா நான் எரிச்சிடுறேன்" அப்படின்னு சொல்றா. இத சொல்லிட்டு இந்த அம்மாவும் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போம்போது ஒரு கண்ணாடி தாண்டி தான் போறாங்க. அந்த கண்ணாடி தாண்டி போம்போது ஏதோ உருவம் தெரியுது. இது என்னடா இது உருவம்னு சொல்லிட்டு பொறுமையா பின்னாடி வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா இவங்களோட முகமே ரொம்ப கோரமா மாறி இருக்கு. இவங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் மறுபடியும் வீட்டுக்குள்ள பெட்ல போய் படுத்துக்கிறாங்க. அப்படியே இவங்க ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது, இவங்க பெட்ல வந்துட்டு நம்ம ஹீரோயின் படுக்கிற மாரி இருக்கு. சரி நம்ம பொண்ணு தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. இப்படி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த ரூம்குள்ளேயே வரா. வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட படுத்துட்டு, "என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்ககிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன். இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன்" அப்படின்றா. அதுக்கு நம்ம ஹீரோனோட அம்மாவும், "பரவாயில்லம்மா. நானும் அப்பயே மறந்துட்டேன். நீ அத பத்திலாம் யோசிக்காம நல்லா தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்குறாங்க. அப்போ உங்க வீட்டுக்குள்ள சர்ருன்னு வேகமா ஏதோ பூந்த மாரி இருக்கு. என்னாதுன்னு பார்த்தா, ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு நிழல் உருவம் இவங்க அம்மாவுக்குள்ள பக்கத்துல வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினும் இந்த அம்மா பக்கம் புரண்டு படுக்கிறா. அப்படி பார்த்தா இந்த அம்மாவோட கண்ணு, மூக்கு, வாயி மொத்தம் உடம்புமே ரத்தமா இருக்கு. அத பார்த்து பாவம் நம்ம ஹீரோயினால தாங்கவே முடியல. அம்மா அம்மான்னு கதறி கதறி அழுறா. அப்போ காலையில விடிஞ்ச உடனே அந்த மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோனோட அம்மா இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் அவங்களோட இறுதி சடங்குக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்போ உங்க வீட்ல அந்த இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கும்போதே, இங்க ரிக்கான்ற ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு யாருன்னா, நம்ம ஹீரோயினோட அண்ணன் கூட வேலை செய்ற பொண்ணு. ஆனா, இந்த பொண்ண நம்ம ஹீரோனோட அண்ணன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ உள்ள இறுதி சடங்கு நடக்கிறப்போ, அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட, "இங்க பாரும்மா, உங்க அம்மா இப்ப இறந்து போயிட்டாங்க. இனிமே இந்த வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும். அதனால இப்போ உங்க அம்மாவோட உடல நீ தான் கழுவணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் மனச கல்லாக்கிக்கிட்டு, சரி கழுவலாமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தயாராகுறா. அப்போ நம்ம ஹீரோயினால சுத்தமா முடியல. ஏன்னா, அவங்களோட அம்மாவோட உடல இவளே கழுவுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ரொம்ப அழுவுறா. இவளும் அவங்க அம்மா கூடவே இருக்கா மாரி நெனச்சுட்டு, இவளும் கழுவ ஆரம்பிக்கிறா. அப்படி கழுவிட்டு இருக்கும்போது, இவங்க அம்மாவோட கண்ணு ஆட்டோமேட்டிக்கா தொறக்குது. இத பார்த்து நம்ம ஹீரோயினும் அழுதுட்டே, "கண்ண மூடுங்கம்மா, கண்ண மூடுங்கம்மான்னு" சொல்லிட்டு மந்திரம் சொல்லிட்டு கண்ண மூடுறா. அப்போ அந்த கண்ணு மூடிக்குது. சரி, வாய்க்குள்ள ஏதோ இருக்க மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு வாய தொறந்து பார்த்தா, நம்ம ஊர்ல இந்த நிலத்துலலாம் முள் கம்பி வேலி போடுவாங்கல்ல, அந்த கம்பி வேலியோட குட்டி பீஸ் ஒண்ணு எங்க அம்மாவோட வாயில இருக்கு. அத பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இது எப்புட்றா நம்ம அம்மாவோட வாய்க்குள்ள வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே சீன கட் பண்ணா, நம்ம ஹீரோனோட அம்மாவ மண்ல புதைச்சு சமாதி வச்சுடுறாங்க. இந்த அம்மா இறந்து போனத நம்ம ஹீரோனால ஏத்துக்கவே முடியல. வீட்டுக்கு வந்து அந்த ரத்தம் படிஞ்ச தலகாணிய இவ கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கா. அப்ப யாரோ கதவ தட்டுறாங்க. யார்றான்னு போய் பார்த்தா, இந்த ஊர்ல இருக்கவங்க கொஞ்சம் பேர் வந்துட்டு, "இங்க பாரும்மா, இறந்து போனவங்க அம்மாவுக்கும், இடாலியாடிக்கும் நைட்டு பிரேயர் பண்ண போறோம். அதனால நீயும் வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரின்றா. அப்ப அங்க இருக்க கொஞ்சம் பேரு இந்த ரூம்குள்ள எட்டி பார்த்தா, இவங்க அம்மா படுத்திருந்த பெட்டு, தலகாணி எல்லாமே ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அத பார்த்த இவங்களும், "லேலா உண்மைய சொல்லு. உங்க அம்மா எப்படியா இருந்தாங்க? சொல்லு சொல்லுன்னு" கேட்கறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம கோவத்துல கதவ சாத்திடுறா. அப்படியே நம்ம ஹீரோயினும் அந்த ரத்தக்கறை படிஞ்ச துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தண்ணிக்குள்ள
முழு கம்பி பீஸ் ஒண்ணு இருக்கிற மாரி தெரியுது. என்னடாதுன்னு சொல்லி கைய விட்டு பார்த்தா, அது மாயமா எங்க போச்சுன்னே தெரியல. மறைஞ்சு போயிருது. அப்போ இதே நேரத்தில நம்ம ஹீரோனோட அண்ணனும் ஒரு வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து ரிக்கா பொண்ணு, "ஏன்டா இப்ப தானே உங்க அம்மா இறந்தாங்க. அதுக்கெல்லாம் ஏன் வேலைக்கு வந்த? சரி உனக்கும் உன் தங்கச்சிக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு. நான் பண்றேன். ஏன்னா எனக்கும் அப்பா, அம்மா இல்ல. அதோட வலி எவ்வளோன்னு எனக்கும் தெரியும்." அப்படின்றா. அதை கேட்டு நம்ம ஹீரோனோட அண்ணனும், "ரொம்ப தேங்க்ஸ். நீ கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்றான். அப்படியே நைட்டும் ஆகுது. எல்லாரும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த டெர்ரி லேடியோட பக்கத்துல இருந்த ஒரு குரான ஒரு பேய் கை விட்டு எடுக்குது. இவங்களும் யார்ரா அது எடுத்ததுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா, இந்த 2 பேய்களும் இவங்க காதுகிட்ட வந்து பயமுறுத்துது. அத பார்த்து பயந்த இவங்க, "என்ன விட்டுரு. நான் சாக விரும்பல. நான் சாக விரும்பலன்னு" கத்துறாங்க. அதே நேரம் கரண்ட்டும் ஆஃப் ஆயிருது. அப்ப அங்க இருந்தவங்கலாம், "நீ ஏம்மா இப்படி பேய் மாரி கத்துற? நீ கத்துனதுல கரண்ட்டே ஆஃப் ஆயிருச்சு." சரி கரண்ட் தான் ஆஃப் ஆயிருச்சு. வாங்க மெழுகுபத்தி வச்சு பிரேயர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க நம்ம ஹீரோனோட கண்ணுக்கு மட்டும் செத்து போனவங்கலாம் பேயா தெரியுறாங்க. அவங்க கூட இன்னொரு பேயும் தெரியுது. யாரான்னு பார்த்தா, அந்த பிரேயர்ல இன்னொரு லேடி இருக்காங்க. அவங்க உயிரோட தான் இருக்காங்க. ஆனாலும் நம்ம ஹீரோனோட கண்ணுக்கு அவங்க பேயா தெரியுறாங்க. இவளுக்கு என்னடா இது உயிரோட தான் இருக்காங்க. எப்படி பேயா தெரியுறாங்கன்னு சொல்லி குழம்பி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த லேடியோட பேய் வந்து பயமுறுத்த நம்ம ஹீரோயின் கத்துறா. இப்போ அப்படியே சீன கட் பண்ணா நம்ம பிரேயர்ல பார்த்த லேடியோட வீட்ட காட்டுறாங்க. அங்க அவங்க பையன் கூட பேசிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அவங்க பின்னாடி ஒரு உருவம் தெரியுது. இவனும் பயந்து போய் என்னடான்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா, அந்த ரூமோட கபோர்டு ஆட்டோமேட்டிக்காவே தொறக்குது. இவங்களும் பயந்து போய் பொறுமையா பக்கத்துல போய் பார்க்குறாங்க. அப்ப பார்த்துட்டு இருக்கும்போது படார்னு ஒரு கை இவங்கள பிடிக்க, இவங்களும் 100ன்ற ஒரு பேர சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. இவங்க பையனும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, பாவம் அவன் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா ரத்தம் கக்கி செத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கவங்கலாம் நம்ம ஹீரோயின் கிட்ட வராங்க. வந்துட்டு, "லீலா நீ தான் அந்த பிணத்த கழுவணும். தயவு செஞ்சு வெளில வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளேயே இருக்கா. வெளில வரமாட்றா. இப்போ நம்ம ஹீரோனோட அண்ணனும் வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோயின கூப்பிடுறான். "ஏல அம்மாக்கு அப்புறம் நீ தான் இந்த வேலைய பண்ணே ஆகணும். நம்மள விட்டா யாரும் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு வெளில வா" அப்படின்றான். ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கதவ சாத்திடுறா. அப்போ பாருங்க அந்த இறந்து போன லேடியோட பையனும் வீட்டுக்கு வரான். வந்துட்டு, "அக்கா ப்ளீஸ்க்கா வெளில வாக்கா. நீ வந்து எங்க அம்மாவோட பிணத்த கழுவணும்னு" சொல்லி கூப்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் காதுல வாங்காம நான் வரவே மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே இருக்கா. இவனும் கூப்பிட்டு பார்த்துட்டு திரும்பியும் அவங்க வீட்டுக்கே போறான். அப்படி அங்க போனா, இந்த பையனோட வீட்டுக்கு கொஞ்சம் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த பையன்கிட்ட, "இங்க பாருப்பா, இந்த ஊர்ல நடக்கிற எதுவுமே சரியில்ல. அதனால உங்க அம்மாவோட பிணத்த நாங்க போஸ்ட்மார்டம் பண்ண போறோம். தரியான்னு?" கேட்குறாங்க. ஆனா இந்த பையன், "அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட்டு லீலாக்கு வந்துட்டு எங்க அம்மாவோட பிணத்த கழுவணும்" அப்படின்றான். இதே நேரம் நம்ம ஹீரோயினும் வீட்ல தூங்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது, இவ கண்ணு முன்னாடி இப்ப இறந்து போன லேடி வந்துட்டு, "என்ன காப்பாத்து லீலான்னு" சொல்லிட்டு பேய் மாரி கத்துறாங்க. இத பார்த்து அலறி அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் ரூம விட்டு வெளில வரா. அப்போ அங்க வந்து நம்ம ஹீரோனோட அண்ணன் இந்த போஸ்ட்மார்டம் விஷயத்த அவகிட்ட சொல்றான். அவளும் உடனே அந்த பிணத்த கழுவ கிளம்புறா. அங்க போனா அந்த பையனும், "நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா" அப்படின்றான். நம்ம ஹீரோயினும், "பரவால்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பிணத்த கழுவ ஆரம்பிக்கிறா. ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோயின் அந்த பிணத்தோட வாய்க்குள்ள தான் பார்க்குறா. ஏதாவது கம்பி மாரி இருக்கான்னு. ஆனா எதுவுமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த பிணத்த கழுவ ஆரம்பிக்கிறா. அப்படி கழுவிட்டு இருக்கும்போது அந்த பிணம் ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு உட்காந்துக்குதுங்க. அத பார்த்து அரண்டு போன நம்ம ஹீரோயின் என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த பெண்ணும் வயித்துல கை வச்சு காட்டுது. நம்ம ஹீரோயினும் துணிய விலக்கிட்டு பார்த்தா, வயித்துக்குள்ள தான் அந்த கம்பியே சொருகியிருக்கு. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்பிய வெளிய எடுக்குறா. வெளிய எடுத்ததுக்கப்புறம் அந்த பிணத்த மறுபடியும் படுக்க வைக்கிறா. அப்படி படுக்க வச்சா அந்த பிணம் கண்ணையே மூட மாட்டுது. இவளும் பயந்து போயிட்டு மந்திரத்த சொல்லி கண்ண மூடுறா. மறுபடியும் தொறக்குது. இதே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கா. அந்த பிணம் கண்ணையும் மூட மாட்டுது. அப்போ அந்த பிணம் இவள புடிச்சுட்டு, "என்ன காப்பாத்து லீலா" அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிக்குது. அப்போ அடுத்த நாள் இந்த இறந்து போன லேடியோட வீட்ட காட்டுறாங்க. அங்க இவங்களோட பையன் இந்த ஊரே காலி பண்ணிட்டு இவங்க அத்தையோட வீட்டுக்கு போறானாம். அப்பதான் அந்த பையன் இன்னொரு விஷயத்த சொல்றான். அவங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி 100ன்ற ஒரு பேர சொல்லிட்டு தான் இறந்து போயிருக்காங்க. அத கேட்டோனே நம்ம ஹீரோயின், "100ஆ? அது யாரு?" அப்படின்னு கேட்கறா. அப்போ அந்த பையன் ஒரு ஃபோட்டோ ஆல்பத்த எடுத்து காட்டுறான். அந்த ஃபோட்டோ ஆல்பத்துல பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அம்மா, இப்போ இறந்து போன லேடி, அப்புறம் இங்க இடான்ற லேடி எல்லாருமே அந்த ஃபோட்டோல இருக்காங்க. அந்த 100ன்றவங்களும் அந்த ஃபோட்டோல இருக்காங்க. ஆனா அவங்க ஃபேஸ் சரியா தெரியல. அப்போ நம்ம ஹீரோயினும் "யார் இது? இவங்கள பத்தி எதாவது தெரியுமான்னு?" கேட்குறா. அப்போ அந்த பையன் சொல்றான், "இவங்கள பத்தி அம்மா பெருசா எதுவும் சொன்னதில்ல. ஆனா அவன் மோசமானவங்க மட்டும் தெரியும். இவங்க மத்த பொண்ணுங்களோட புருஷன்லாம் எடுத்துப்பாங்க. இவங்க ரொம்ப மோசமானவங்க. இவங்க நான் இந்த ஊர்ல தான் இருந்தாங்க. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. ஊர காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? என்ன ஆனாங்கன்னு எதுவுமே தெரியல" அப்படின்றான். இத கேட்டோனே நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகுறா. ஷாக் ஆகிட்டு அந்த குரூப் ஃபோட்டோவ நைஸா எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறா. உடனே நம்ம ஹீரோயினும் அந்த வீட்லருந்து வெளில வரா. அப்படி வெளில வரும்போது ஆப்போசிட்ல அந்த தெரி லேடியும் வரா. வந்துட்டு இந்த இடா லேடி இறந்து போனது, உங்க அம்மா இறந்து போனது எல்லாமே தற்செயலா நடந்த மாரி இல்ல.
ஏதோ ஒரு சாபத்தினால தான் நடந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த நைட்டே ஊரோட சுடுகாட்டுக்கு போறா. அங்க போயிட்டு இந்த இடாலேடியோட சமாதிய தோண்டி பார்க்குறா. அவங்களோட உடம்புலயும் கண்டிப்பா அந்த கம்பி இருக்குன்னு சொல்லிட்டு வாயில, உடம்புலாம் தேடி பார்க்குறா. அப்படி தேடி பார்க்கும்போது அந்த இடாலேடியோட அந்த இடத்துல அந்த கம்பி சொருகியிருக்கு. அத நம்ம ஹீரோயினும் பொறுமையா வெளியில எடுத்து போடுறா. அந்த கம்பிய வெளிய எடுத்து பார்த்துட்டு இருந்தா, இவளுக்கு பின்னாடி ஒரு 4, 5 பேய்ங்க நின்னுட்டு இருக்குங்க. அதுங்க ஜங்கு ஜங்குன்னு நம்ம ஹீரோயின் பக்கத்துல குதிக்க, இவ ஆள விட்டா போதுடா சாமின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு அந்த குழிய கூட மூடாம ஓடி வந்துடுறா. அடுத்த நாள் மைக்ல நேத்து நைட் யாரோ இடாவோட சமாதிய தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சா வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்ப கரெக்ட்டா நம்ம ஹீரோயினும் வீட்ல கண்ணு முழிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயினும் அந்த இடாநேட்டோட வீட்டுக்கு போயிட்டு, அந்த நூறோட ஃபோட்டோ கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடலான்னு சொல்லிட்டு போறா. அப்படி போய் தேடும்போது அந்த ஃபோட்டோவும் கிடைச்சிருது. அவ பின்னாடி யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா, அப்போ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு டுட்டின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அவ வந்துட்டு, "லீலா இந்த இடத்துல நீ என்ன பண்றன்னு?" கேட்கறா. பதிலுக்கு நம்ம ஹீரோயினும் அந்த ஃபோட்டோவ காட்டி, "நூற பத்தி ஏதாவது தெரியுமான்னு?" கேட்கறா. அதுக்கு அந்த பொண்ணு, "நூறா? அவ அந்த பேர கூட என்ட்ட சொல்லாத. அவ ரொம்ப மோசமானவ. இந்த ஊர்ல பல பேர் குடும்பத்த அவ நாசமாக்கியிருக்கா. பல பேரோட புருஷன அவ எடுத்திருக்கா. அவ ரொம்ப மோசமானவ." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இந்த டுட்டிக்கு ஏதோ சத்தம் கேட்குது. அப்படி கேட்டோனே அவளோட தோல அவளே பிச்சு எடுக்கிறா. அத பார்த்து நம்ம ஹீரோயினும் கத்துறா. பின்னாடி யாரோ கை வைக்கிறாங்க மறுபடியும். யாருன்னு பார்த்தா, டுட்டி தாங்க. அவ இப்பதான் வரா. அப்போ முன்னாடி பார்த்தது யார்றான்னா, இவளோட இமேஜினேஷன் போல. சரி மறுபடியும் இவகிட்ட நூற பத்தி கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்ப அவ இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம, இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு இவள கூட்டிட்டு வெளில போயிடுறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா, நம்ம ஹீரோனோட அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு, நம்ம ஹீரோயின் தான் நேத்து இந்த சமாதிய கலைச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டு சண்டை போடுறான். அப்ப நம்ம ஹீரோயினும் ஆரம்பத்துலேருந்து கிடைச்ச அந்த ஆணி, ஃபோட்டோலாம் காமிச்சு, நம்ம அம்மா இறந்தது எதார்த்தமா இல்ல. ஏதோ ஒரு சாபத்தினால தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றா. அத கேட்டும் நம்ம ஹீரோனோட அண்ணன் நம்ப மாட்றான். நம்ம ஹீரோன திருப்பி திருப்பி திட்டுறான். "நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஊர்ல நம்ம அம்மாவோட பேர தான் கெடுக்குது லீலா. நீ லூசு மாரி பண்ணாம அமைதியா இரு" அப்படின்றான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியா அந்த டெர்ரின்ற பொண்ணு பாத்துடுறா. பாத்துட்டு போய் ஊர் முழுக்க எல்லாத்துட்டயுமே பத்த வச்சுடுறா. இப்போ ஊர்ல எல்லாருமே இந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பான நம்ம ஹீரோயின் அந்த நைட்டு டெர்ரி லேடிய பார்க்க போறா. அவகிட்ட போயிட்டு, "நீ எதுக்கு இப்படி பொய்யான தகவல ஊர் முழுக்க பரப்பிட்டு இருக்க? உனக்கு வேற வேலையே இல்லையான்னு?" சொல்லிட்டு கேட்கறா. பதிலுக்கு அந்த டெர்ரி லேடியும், "நான் எங்க பொய்யான தகவல சொன்னேன்? இவங்க இப்படி சாபத்தினால இறந்து போனாங்க. நீ தானே சொன்ன. அதுவும் இல்லாம நீ நூற பத்தி விசாரிச்சத நான் டுட்டி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன்." அப்படின்னு சொல்றா. அப்போ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரன் வந்துடுறான். அவன் வந்துட்டு இவங்க 2 பேத்தையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்பதான் அவன் இன்னொரு விஷயத்த சொல்றான். நூறுன்றவ ரொம்ப வருஷம் முன்னாடியே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா. அவளுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவளோட வயசும் நம்ம ஹீரோனோட வயசும் ஒரே அளவு தான் இருக்கும் அப்படின்றான். ஆனா, இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? என்ன பண்றான்னு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு, இவன் இந்த இடத்த விட்டு கிளம்புறான். இவ போனதுக்கப்புறமும் நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்த விடுற மாரி இல்ல. திரும்பவும் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த டெர்ரி லேடி கிட்ட சண்டை போடலாமேன்னு சொல்லிட்டு போறா. அப்படியே பார்த்தா, அந்த டெர்ரி லேடியோட உடம்புக்குள்ள தான் அந்த நூறோட ஆத்மா இருக்கு. அது வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, "நம்ம எந்த தப்புமே பண்ணல. எல்லாரும் என் மேல அம்மாட்டமா பழி சுமத்துறாங்க. நீ தான் என்ன காப்பாத்தணும். உண்மையாலுமே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமான்றா. உடனே நல்லா இருந்தவ திடீர்னு ரொம்ப ஆக்ரோஷமா மாறி, நம்ம ஹீரோயினோட கழுத்த நெரிக்க வரா. "நீ ஊர விட்டு ஒழுங்கா ஓடிரு. நீ செத்துரு செத்துருன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கழுத்த நெரிக்க நம்ம ஹீரோயின தள்ளி விட்டுர்றா. அப்படியே சீன கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோனும் வீட்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஆரம்பத்துல பார்த்த நிழல் உருவம் திரும்பவும் இப்ப ஹீரோயின் கிட்ட வருது. நம்ம ஹீரோனோட அம்மா எப்படி இறந்து போனாங்க. கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் ரத்தம் கக்கி. அதே மாரி இப்ப நம்ம ஹீரோயினும் செத்து போயிட்டா. அந்த நைட்டே நம்ம ஹீரோயினுக்கு நடக்க வேண்டிய இறுதி சடங்குலாம் நடக்குது. பாவம் நம்ம ஹீரோனோட அண்ணன் ரொம்ப உடைஞ்சு போயிடுறான். நொந்து போய் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோனோட பாடியையும் அந்த சவப்பெட்டியில வச்சு அப்பவே சுடுகாட்டுக்கு கொண்டு போறாங்க. அப்படி வழியில கொண்டு போயிட்டு இருக்கும்போதே சவப்பெட்டிக்குள்ள இருந்த ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சுட்டு, "நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். என்ன வெளிய விடுங்க, வெளிய விடுங்கன்னு" சொல்லிட்டு கத்துறா. அப்படியே கண்ணு முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் இவ்வளோ நேரம் கண்டது எல்லாமே கனவு. இன்னும் பெட்ல தான் இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஆரம்பத்துலருந்து நடந்த எல்லா விஷயமுமே யோசிச்சு பார்க்குறா. யோசிச்சு பார்த்துட்டு இவளுக்கு ஒருத்தி மேல சந்தேகம் வருது. இவ உடனே அந்த நைட்டே எங்க போறான்னா, அந்த ரிக்கா பொண்ணோட வீட்டுக்கு போறா. அதாங்க நம்ம ஹீரோனோட அண்ணன் லவ் பண்ற பொண்ணோட வீட்டுக்கு போறா. அங்க போயிட்டு ஏதாவது தடயம் மாட்டுமா, அவளுக்கும் நூறுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறா. அப்படி தேடிட்டு இருக்கும்போதே தெரியாம ஒரு கிளாஸ்ல இருந்த தண்ணிய கீழ தள்ளி விட்டுருவா. அந்த தண்ணி ஒரு டைல்ஸ்குள்ள போறத பார்த்துட்டு, இவளும் அந்த டைல்ஸ் எடுத்து பார்த்தா, அதுக்குள்ள தான் இவங்களோட ஃபோட்டோ, ஆணிலாம் வச்சு அங்க ரிக்கா பொண்ணு சூனியம் வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம, அது ரிக்கா பொண்ணு தான் அந்த நூறோட பொண்ணு. இப்ப அப்படியே அந்த குட்டி பொண்ணோட வீட்ட காட்டுறாங்க. அந்த பேய் இங்க வேலைய காட்ட ஆரம்பிச்சுருச்சு. இவள துடி துடிக்க சாவடிச்சுட்டு இருக்கு. அப்போ இவ பயந்து போய் ஒரு பாத்ரூம்குள்ள போறா. அதுக்குள்ள போனா ஒரே ரத்த மழையா பெஞ்சுட்டு இருக்கு. அப்போ வழுக்கி கீழ விழுந்தா, அந்த முள்கம்பி இவளோட கண்ணே எரியுது. சரி இத எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இழுக்கிறா. பார்த்தா இவளோட கண்ணும் கையோட வந்துருது. அப்படியே அதே இடத்துலயே இவ துடி துடிச்சு செத்து போயிடுறா. உடனே நம்ம ஹீரோயினும் நடந்த விஷயத்தலாம் அந்த டெர்ரி கிட்ட சொல்லலாம்னு என் வீட்டுக்கு வரா.
இங்க வந்தா இவ உடம்புக்குள்ள தான் இன்னும் அந்த பேய் இருக்கு. அந்த பேய் ஒவ்வொரு கேரக்டரா மாறி நடந்த உண்மையெல்லாம் சொல்லுது. அது என்னன்னா, நூறு இந்த ஊருக்குள்ள வந்த உடனே இங்க இருக்க மக்கள்லாம் சேர்ந்து ஒரு வதந்திய பரப்புறாங்க. அது என்னன்னா, இந்த நூறு ரொம்ப மோசமானவ, இவ ரொம்ப கேவலமானவ, இவ மத்தவங்கள புடிச்சுட்டான்னா எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்திய பரப்புறாங்க. அப்படி இவ சொல்லிட்டு இருக்க அதே நேரத்துல மைக்ல அந்த டுட்டி லேடி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோயின் தான் போயிட்டு அந்த பிணத்த கழுவணும். நம்ம ஹீரோயினும் அங்க போயிட்டு கழுவலாம்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்ப அந்த பொண்ணு கரெக்ட்டா எந்திரிச்சு உட்காந்துக்கிறா. அப்போ உடம்புக்குள்ள இருந்த முள்கம்பி அவன் வாய் வழியா வெளியில வருது. அதையும் நம்ம ஹீரோயின் வெளிய எடுக்குறா. அப்படி வெளிய எடுத்த உடனே இதுவரைக்கும் செத்து போனவங்க எல்லாருமே பேயா வந்துட்டு நம்ம ஹீரோயின சுத்தி நின்னுட்டு என்ன காப்பாத்துறீங்களா? காப்பாத்துறீங்களான்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ உடனே அந்த முள்கம்பிலாம் நம்ம ஹீரோயினோட உடம்ப சுத்தி அவள கிழிக்க ஆரம்பிக்குது. அத வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோயினும் கத்துறா. அப்போ இந்த ரூமுக்குள்ள அந்த போலீஸ்காரங்களும் வந்துடுறானுங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின தூக்குனா, நம்ம ஹீரோயினோட உடம்புல அந்த எந்த காயமுமே இல்ல. அது அப்படியே மறைஞ்சு போயிருது. அப்போ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரனும் வந்துடுறான். வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, "இந்த பிணத்த நீ முதல்ல கழுவாத. நாங்க இத போஸ்ட்மார்டம் பண்ண எடுத்துட்டு போறோம்" அப்படின்றான். ஆனா நம்ம ஹீரோயின் விடமாட்றா. பதிலுக்கு அந்த போலீஸ்காரனும், "நடக்கிற விஷயத்துக்குலாம் நீ தான் காரணம்னு தோணுது. நீ தான் இந்த தடயத்தெல்லாம் எடுத்துற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின திட்டுறான். அப்போ அதே இடத்துல தான் இந்த ரிக்காவும் இருக்கா. நம்ம ஹீரோயின் அவள கை காட்டி, "இவ தான் எல்லாத்துக்கும் காரணம். இவ தான் எல்லாத்துக்கும் சூனியம் வச்சா. இவ தான் அந்த நூறோட பொண்ணுன்னு" சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. ஆனா அந்த போலீஸ்காரன் இதெல்லாம் கண்டுக்காம, "நாங்க இப்ப இந்த பொணத்த போஸ்ட்மார்டம் பண்ண எடுத்துட்டு போனோம்" அப்படின்றான். அப்போ நைஸா அந்த ரிக்கா பொண்ணும் அங்கிருந்து போயிரலான்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு, "உண்மைய சொல்லு. நீ தானே இது நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் காரணம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்ப அந்த ரிக்கா பொண்ணும் நம்ம ஹீரோனோட காதுல வந்துட்டு, "அவங்கவங்க பண்ண பாவத்துக்கு அவங்கவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. நீ இதுல உள்ள தலையிடாத" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிடுறா. இவ இப்படி போன உடனே அந்த ஊர் மக்கள்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "லீலா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? இந்த ரிக்கா தான் நடக்கிற எல்லாத்துக்கும் காரணமான்னு?" கேட்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. அப்பவே இந்த ஊர் மக்கள்லாம் கடுப்பாகி ரிக்காவ அடிக்க அவ வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அது என்னன்னா, இந்த ரிக்கா சின்ன வயசா இருக்கும்போதே, அவ கண்ணு முன்னாடியே அவ அம்மாவ இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முடிய புடிச்சு வெளியில இழுத்துட்டு வந்து அந்த கம்பிய வச்சு அடிக்கிறாங்க. அவ முகத்துல கிழிக்கிறாங்க. சாணி கரைச்சல்லாம் ஊத்துறாங்க. ரொம்ப மோசமா அடிக்கிறாங்க. அதுவும் மெயினா யார் அடிச்சதுன்னு பார்த்தா, நம்ம ஹீரோனோட அம்மா, அந்த டுட்டி, அந்த இடான்ற லேடிலாம் தான் அடிக்கிறாங்க. இப்போ அதே மாரி இந்த ஊர்ல இருக்கவங்கலாம் சேர்ந்து ரிக்காவையும் அம்மா மாரியே முடிய புடிச்சு வெளில எடுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க. அப்ப அவளும் கோவத்துல எந்திரிச்சு, "நீங்க இப்பவும் அதே தப்ப தான் பண்றீங்க. அப்பவும் அதே தப்ப தான் பண்ணீங்க. எங்க அம்மா எந்த தப்புமே பண்ணல. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அம்மாவ அடிச்சு அசிங்கப்படுத்துனீங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க" அப்படின்றா. ஆனா அந்த ஊர்ல இருக்கவங்கலாம் இவ சொல்றத கேட்கவே இல்ல. மறுபடியும் இவள போட்டு அடிக்கிறாங்க. அப்ப பாருங்க, இவ அடி வாங்குறத அந்த பேய்ங்கலாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இவளுக்கும் அவங்க அம்மா மாரியே முள்கம்பிய வச்சு அடிக்கிறாங்க. கட்டையிலலாம் அடிக்கிறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போ நம்ம ஹீரோனோட அம்மா ஆத்மா நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "லீலா போதும் எல்லாத்தையும் நிறுத்து. நாங்க தான் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டோம். உங்க அம்மா எந்த தப்புமே பண்ணல. நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவ அடிச்சோம்" அப்படின்றாங்க. இத கேட்டு நம்ம ஹீரோயினும் தடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ள போறா. அப்போ போயிட்டு அவளுக்கு விழுற அடியெல்லாம் நம்ம ஹீரோயின் வாங்கிக்கிறா. அப்போ அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயின காப்பாத்த அவன் அண்ணனும் வரான். வந்தா அந்த கூட்டத்துல இருக்கவங்க இவனையும் போட்டு அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சதுல அவன் தலையிலே அடிபட்டு அந்த இடத்துலயே செத்துடுறான். பாவம் நம்ம ஹீரோனோட கண்ணு முன்னாடியே அவன் செத்து போயிடுறான். நம்ம ஹீரோனால எதுவுமே பண்ண முடியல. கதறி கதறி அழறா. அப்படியே சீன கட் பண்ணா கொஞ்ச நாள் போகுது. மறுபடியும் மைக்ல வேற ஒரு லேடி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் தான் அந்த பிணத்தையும் கழுவ போறா. அப்போ அந்த பிணத்தோட உடம்புல இருந்து ஒரு ஊசிய எடுக்குறா. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க குடுத்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.